ஹே இனி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா நமக்கு ஒரு டோஷிபா லேப்டாப் சர்வீஸ் வந்திருக்கு. ஸோ கம்ப்ளைண்ட் நம்ம பார்த்திங்கன்னா லேப்டாப் வந்து ஆகவில்லை. ஸோ நம்ம ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ண முன்னாடி வரைக்குமே இதில் வந்து இன்டிமேஷனும் கிடையாது. சேம் டைம் வந்து இதில் வந்து பவர் பட்டன் பவர் லைட் இருக்குது. ஸோ இந்த இது வந்து ஆன் ஆஃப் ஆகிட்டு இருந்து சேம் டைம் வந்து சிடி ட்ரைவ் இதில் வந்துச்சு. ஸோ சிடி ட்ரைவ் ஆன் ஆஃப் ஆகிட்டு இருந்து இப்போ இதோட சொல்யூஷன் என்னங்கிறத பார்ப்போம். நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இருந்தாலும் உங்களுக்கு வந்து சொல்லி தர்றதுக்காக நான் பண்ணுறேன். ஸோ இதை வந்து பண்ண ஆன் ஆகாது. இதை எப்படி வந்து சால்வ் பண்ணலாங்கிற பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிள் தான். பட் வந்து இது ஃபைண்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா சார்ஜர் வந்து செக் பண்ணிவாங்க. எப்போவுமே சார்ஜர் வந்து செக் பண்ணிவாங்க ஆன் ஆகாத லேப்டாப்புக்கு. ஸோ இதுக்கு நம்ம செக் பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து லேப்டாப் அங்கே பார்த்திங்களா நான் ஆனே பண்ணலை. நான் ஆனில் தான் இருக்கேன் மாதிரி காட்டுது. பேட்டரி இன்டிமேஷன் பார்த்துட்டே இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வேறு ஒரு சில கோளாறு வந்து அதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நம்ம கனெக்ட் பண்ணால் வந்து லைட்டு பற்றும். சார்ஜிங் லைட் வந்து பற்றுது. அதனால் ப்ராப்ளம் இல்லை. இதிலே வந்து ஐக்கான் போட்டுப்பாங்க சார்ஜிங், அதுக்கப்புறம் பேட்டரி ஐக்கான், இது பவர், இது வந்து ஒய்ஃபை உள்ளது. இது வந்து ஆனே ஆக மாட்டேங்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது எப்போவுமே லேப்டாப்பில் வந்து பேட்ரி கனெக்ஷனை கலத்தி விட்ருங்க. ஸோ பேட்ரி வந்து கலத்திட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் வந்து கலத்துங்க. ஸோ இந்த கேஸுக்குள்ளாடி என்ன வரும்னு பார்த்திங்கன்னா ரேம், ஹார்ட் டிஸ்க்கு, சிஎம்எஸ் பேட்டரி அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கும். மோஸ்ட்லி எல்லா லேப்டாப்ஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சில இதில் வந்து சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த லேப்டாப்பில் இன்னொரு ஃபால்ட் இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லா லேப்டாப்லேயுமே சிஎம்எஸ் பேட்டரி போட்டு தான் டெட் டைமும் கரெக்டாக ஒர்க் ஆகும், பயோஸ் கரெக்டாக ஒர்க் ஆகும். பட் இது நேரம் ஆப்போசிட்டு. சிஎம்எஸ் பேட்டரி போட்டால் லேப்டாப் ஆனே ஆகாது. ஏன்னா இதே ஃபால்ட்டை நான் இது முன்னாடி சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது நம்ம வந்து புது சிஎம்எஸ் பேட்டரியும் போட்டோம். பட் போட்ட போகிறோம்னா ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்போ வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஎம்எஸ் பேட்டரியை கலட்டி விட்டுருவோம். ஸோ கலத்திக்கு நீங்கள் கரெக்டான ஸ்கூட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து கலத்திட்டோம். ஸோ கலத்திட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது எப்போவுமே பண்ண வேண்டியது ஹார்ட் டிஸ்க் இருக்குதுன்னா ஹார்ட் டிஸ்க்கை கலத்தி விட்ருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஆன் ஆஃப் ஆகிற டைம் வந்து ஹார்ட் டிஸ்க்கு ஆன் ஆஃப் ஆகும். கடைசியில் ஹார்ட் டிஸ்கே போயிடும், டேட்டாஸ் எடுக்க முடியாத ஆகிடும். ஸோ இப்போ பேட்டரி இந்த மாதிரி கனெக்ட் பண்ணாமல் இதை வந்து பவர் கொடுக்குறேன். என்ன வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ பவர் கொடுத்துட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா லைட் வந்து பற்றிட்டு இருக்கு. இப்போ பிளிங்க் ஆகுது. நம்ம இதை வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் ஆகல. பார்த்திங்களா டிவிடி ட்ரைவ் வந்து ஆன் ஆஃப் ஆகுது. இந்த மாதிரி வெட்டிகிட்டு இருந்தாலே மோஸ்ட்லி வந்து என்ன ப்ராப்ளமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிசி ஆர் லேப்டாப் வந்து ஆன் பண்ணாலே வெட்டிகிட்டு இருக்குன்னா பொதுவான ப்ராப்ளமே வேறு யாரும் இல்லைங்க, நம்ம தலைவன் தான், ரேமு தான். ரேம் ஃபால்ட்டுன்னு தான் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரேமை எடுத்துகிட்டு அடுத்த ஸ்லாட்டில் வந்து போட்டு பார்க்க போகிறோம். சம்டைம்ஸ் ஸ்லாட் ப்ராப்ளம் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ரேம் வந்து காட்டுறது ரொம்ப ஈஸி தான், அதை பார்த்து கலக்கணும். ஸோ 2 சைடுக்கு லாக்கை வந்து மூவ் பண்ணிங்கன்னா ரேம் இந்த மாதிரி மேலே வந்துடும். சேம் அதே மாதிரி கீழே வந்து போடணும். ஸோ போட்டுட்டோம். கீழே டவுன் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். திரும்ப வந்து லேப்டாப்பை நம்ம வந்து பவர் கொடுத்து ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ பவர் கொடுத்துட்டேன். ஸோ சேம் ப்ராப்ளம் தான் பார்த்திங்களா, பிளிங்க் ஆகிட்டுருக்கு. அப்படின்னா ரேம் தான் ஃபால்ட்டு, ஸ்லாட்டு ஃபால்ட்டு கிடையாது. அதே நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரேம் வந்து போட்டு பார்க்கணும். ஓகே, ரேம் எடுத்துட்டோம். ஸோ எக்ஸ்ட்ரா ரேம் இது பார்த்திங்கன்னா என்கிட்ட முன்னாடி இந்த ஒரு 2GB DDR3 மாடல் ரேமு லேப்டாப் ரேமு. ஸோ இதை இப்போ நம்ம வந்து போட்டு வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ போட்டுட்டோம். பவர் கேபிளை கனெக்ட் பண்ணுறேன். அப்படி நீங்கள் லைட்டையும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 2 லைட்டுமே பற்றுது. லேப்டாப் ஆன் ஆகிடுச்சு. டிஸ்பிளே வந்துடுச்சா. ஸோ என்ன ப்ராப்ளம்னா ரேம் தான் இஷ்யூ. நம்ம இதுக்கு வந்து ரேம் மாற்றிட்டாலே போதும். உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும்,
ப்ரோ அப்படின்னா நம்ம இந்த ரேமே வந்து ரெடி பண்ணலாமே, க்ளீன் பண்ணிட்டு போட்டால் ரெடி ஆகுமே. மோஸ்ட்லி எல்லாம் அதான் சொல்லுவாங்க. நீங்களும் சொல்லியிருக்கலாம். ஆமாம், நானும் சொல்லியிருக்கேன். ரேமை க்ளீன் பண்ணிட்டு போட்டால் ரெடி ஆகும். ஸோ நானும் வந்து ட்ரை பண்ணேன். எரேசர் யூஸ் பண்ணி இந்த கோல்டன் பின்ஸை வந்து கிளியர் பண்ணி பார்த்தேன். நோ ரெஸ்பான்ஸ், சேம் ஃபால்ட் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் சொல்யூஷன் யூஸ் பண்ணியும் க்ளீன் பண்ணி பார்த்தேன். சேம் ரெஸ்பான்ஸ் தான். அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்த நான் வந்து ஃபைன் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸில் ஒரு கெப்பாசிட்டர் வந்து பாதி உடஞ்சி போன மாதிரி இருக்குது. இதை நான் மேக்ரோ வியூவில் நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா தெரியும் அந்த டேமேஜ் இருக்கக்கூடிய இடம். அது பார்க்குறதுக்கு டேமேஜ் மாதிரி தான் இருக்குது. இல்லை அப்படி தான் இருக்குமான்னு கெஸ் இல்லை. பட் அது டேமேஜ் தான். ஏன்னா பக்கத்தில் இருக்க கெப்பாசிட்டர்ஸ் நல்லா தான் இருக்குது. உள்ளாடி இருக்குது பார்த்தீங்களா. அடுத்து இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் நல்லா தான் இருக்குது. இதில் லைட்டாக ஃபங்கஸ் அடித்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து வேறு வந்து மாற்றி கொடுத்துருவோம். ஸோ அதை செக் பண்ண வரைக்கும் அது வந்து உடஞ்சி போன மாதிரி தான் இருக்குது. இதனால தான் இது வந்து ஒர்க் ஆகலை. இந்த ரேம் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இதுக்கு நம்ம வந்து வேறு ஒரு ரேம் போட்டாலே இது வந்து சால்வ் ஆகிடும். சேம் டைம் பார்த்திங்கன்னா இது வந்து இன்னொரு ஃபன்னு நான் சொன்ன மாதிரி தான். சிஎம்எஸ் பேட்டரி போட்டால் வந்து சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாமல் போகும். அப்படியும் உள்ள ஒரு ஃபால்ட் உள்ள ஒரு லேப்டாப் தான் இது. சப்போஸ் உங்கள் லேப்டாப் வந்து ஆன் ஆகலைன்னா சிஎம்எஸ் பேட்டரியும் ஒரு ப்ராப்ளம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஎம்எஸ் பேட்டரி பவர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு சிலது சிஎம்எஸ் பேட்டரி இல்லாமல் ஒர்க் ஆகுது. இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா சிஎம்எஸ் பேட்டரி போட்டால் ஆஃப் ஆகி ஆஃப் ஆகும், ஆனே ஆக மாட்டேங்குது. இருந்தாலும் நம்ம இந்த வாட்டி எனக்கு இந்த ரேம் மேலே டவுட் இருக்கிறதுனால நான் வந்து சிஎம்எஸ் பேட்டரி வந்து போட்டு வச்சுருந்ததுனால தான் இது வந்து பேட்ரி இன்டிமேஷன் மட்டுமே பற்றிட்டு இருந்து, இல்லைன்னா அதுவும் பத்தாது. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செக் பண்ணிவிட்டு புது ரேம் போட்டதுக்கப்புறம் எல்லாமே கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து செக் பண்ணுவோம். சிஎம்எஸ் பேட்டரி செக் பண்ண அப்படியே வந்து ஒர்க் ஆகலைன்னா சிஎம்எஸ் பேட்டரி கலத்தி விட்டோன்னா ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் இதோட சொல்யூஷனு. நீங்களும் இதே மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ரேம் வந்து செக் பண்ணி பாருங்கள். ரேமில் டேமேஜஸ் ஏதாச்சும் இருந்தாலும் ஒர்க் ஆகாது. இந்த கோல்டன் பின்ஸில் ஏதாச்சும் மிஸ் ஆனாலுமே ஒர்க் ஆகாது. ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஏதாச்சும் டஸ்ட் வந்து காண்டாக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஷார்ட் பண்ணிடுவோம், அதுவும் வந்து ஒர்க் ஆகாது. அதெல்லாம் ஞாபகம் வச்சு பார்த்து வந்து சர்வீஸ் பண்ணுங்கள், பார்த்து செக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு விஷயத்த தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு லேப்டாப் ஆனால் ஆஃப் ஆகிட்டு இருக்குது, அவர் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ரேமை தான் செக் பண்ணுற மாதிரி வரும். இல்லை பிளிங்கிங் கோட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு பிராண்ட்ஸுமே ஒவ்வொரு விதமான சொல்யூஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கோட்ஸுமே ஒவ்வொரு விதமாக, அதாவது 3 வாட்டி பிளிங்க் ஆச்சுன்னா பாய்ஸ் இஷ்யூ, 4 வாட்டி பிளிங்க் ஆனால் பாய்ஸ் இஷ்யூ, அது ஒவ்வொரு பிராண்டை பேஸ் பண்ணி அது வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஆன்லைன்லேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேப்டாப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான் செக் பண்ண ரேம் தான் ஃபால்ட்டு. ஏன்னா வந்து டிஸ்பிளே வந்துச்சு, ஒர்க் ஆகிடுச்சு. இந்த ரேம் போட்டால் மட்டும் ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க் மாற்றிடும். ரேம் வந்து தான் என்கிட்ட இருந்த போட்டாச்சு. சிஎம்எஸ் பேட்டரி போட்டால் பேட்டரி போட்டுட்டேன். பேட்டரி இன்டிமேஷன் கிடையாது, ஆகவில்லை. இதுதான் இதில் நான் சொன்ன ப்ராப்ளம். ஸோ இப்போ இதை வந்து நான் சால்வ் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட் வந்து பேட்டரியை கலத்தி விடாமல், எப்போவுமே பேட்டரி வந்து கலத்தி விடாமல். நெக்ஸ்ட்டு இந்த கல்பிரிட்டான சிஎம்எஸ் பேட்டரி. சம்டைம்ஸ் இதில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லைன்னா பயோஸ் இஷ்யூ ஆகட்டும் இருக்கலாம். நம்மளால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியாது. தேவையில்லாமல் எதுக்கு நம்ம கை வச்சு அதை நாசாக்கணுங்கிறதுனால தான் இந்த சிஎம்எஸ் பேட்டரி இஷ்யூவை வந்து அப்படியே விட்டுட்டோம். ஸோ இப்போ கேபிள் வந்து கனெக்ட் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அதுவும் லைட்டம் பார்த்து லேப்டாப் ஆன் ஆகிடுச்சு. டிஸ்பிளே வந்து F2 விண்டோஸ் லோட் ஆகுது. ஃபைனலாக ப்ராப்ளம் சக்ஸஸ். இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, நான் உங்களை லைவ் ஆட்டே ப்ரூவ் பண்ணிட்டேன். சிஎம்எஸ் பேட்டரி இருக்கிறதுனாலையும் லேப்டாப் வந்து ஆன் ஆகாமல் போகும். அதனால் ஆன் ஆகலைன்னா இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இல்லை உங்கள் லேப்டாப் ஆன் ஆகலைன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. என்னென்னா, சார்ஜர் வந்து நீங்கள் போடுற டைம் வந்து ஒரு ஸ்பார்க் சவுண்டு வரும். ஸ்பார்க் சவுண்ட் வந்துன்னா கண்டிப்பாக போர்டில் ஷார்ட் இருக்குன்னு அர்த்தம். அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் அந்த ரேமை நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் அவசரத்துள்ள. ஸோ இதான் அந்த ரேமு. ஸோ எங்கே வேலை பார்த்துருக்குன்னு தெரியுதா. ஸோ நீங்கள் வேறு எங்கே நினைப்பீங்க, பட் இது அதே ரேம் தான். ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இலக்கிட்டாங்க ஒர்க் பண்ணுறதுக்காக. ஸோ இதில் தான் அந்த கெப்பாசிட்டர் வந்து டேமேஜ் ஆகிருந்து
ஸோ அதை இன்னொரு லேப்டாப்பில் இன்னொரு ரேம்லேருந்து சேம் கெப்பாசிட்டர் எடுத்து வந்து வச்சேன். ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ அதுவும் சக்ஸஸ் ஆச்சு. பட் லைட்டாக குவாலிட்டி தான் இருக்குது. பட் வந்து கான்டாக்ட் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து இந்த லேப்டாப்பில் போட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி தான் செக் பண்ணிவிட்டேன் வேறு ஒரு லேப்டாப்பில், யாரோ ஹெச்பி லேப்டாப்பில் செக் பண்ணேன். அதில் வந்து ஒர்க் ஆகுது, டிஸ்பிளே வருது. இருந்தாலும் அதோட அஃபிஷியலாகட்டும் ஒரிஜினல் லேப்டாப்பில் வந்து நம்ம வந்து போட்டு பார்ப்போம். சக்ஸஸ் ஆச்சுன்னா இதை போட்டு கொடுப்பீங்களா இல்லையா? இதை போட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து டெம்பரரியாக வந்து ஒர்க் பண்ணது தான். இது பெர்மனண்ட்டாங்கிறது நம்மளோட டவுட்டு தான். சப்போஸ் இதை போட்டு கொடுத்து அந்த லேப்டாப் ஷார்ட் ஆகி லேப்டாப்பே போச்சு, ரெடியே பண்ண முடியாதாச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நம்ம வந்து புது ரேமே வந்து போட்டு கொடுக்கலாம். இது நம்ம வேறு ஏதாச்சும் செக்கிங் பர்பஸ்க்கு ஏதாச்சும் வச்சுருக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து போட்டு வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு லேப்டாப்போட பேட்ரி ரிமூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸோ இப்போது ஷூட் பண்ணுற பார்த்திங்கன்னா நைட்டு. இங்கே ஸ்டார்டிங்கில் வீடியோஸை பார்க்கும்போது அது வந்து காலமை. இது வந்து ஒர்க் முடிச்சுட்டு வந்து ஒர்க் பண்ணுற டைம் வந்து இந்த ஒர்க்கை சேர்த்து வந்து அட்டம் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்டே சக்ஸஸ் தான். என்ன இதில் இருந்த கெப்பாசிட்டரும் இதுக்காக எடுத்த கெப்பாசிட்டரில் 2 எண்ணம் பறந்து போச்சு. ஏன்னா இது ரொம்ப மைனூட்டான கெப்பாசிட்டருங்கிறதால டக்குன்னு ஏர் ப்ளோ ஆகிற டைம் வந்து பறந்து போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா சிமஸ் பேட்டரி வச்சா தனியாக ஆக மாட்டேன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆகணும். ஏன்னா இன்னொரு லேப்டாப்பில் ஒர்க் ஆச்சு, அந்த நம்பிக்கையில் தான் போடுறேன். இதனால் இருக்கிறதும் போயிட கூடாது. ஓகே, இப்போ நம்ம வந்து போட்டுட்டோம். சார்ஜர் கனெக்ட் பண்ணுவோம். சார்ஜர் சுவிட்சு போடலப்பா. ஓகே, பார்த்தீங்களா இந்த ரேம் போட்டதாங்கலாம் ஆயிடுச்சு. டிஸ்பிளே வந்துடுச்சு. சக்ஸஸ் சக்ஸஸ். இது எப்போ வரதான் செய்யும். ஏன்னா சிமஸ் பேட்டரி நம்ம போடாதால கண்டிப்பாக வரும். சேம் டைம் வந்து பேட்டரியை நம்ம ரிமூவ் பண்ணிக்கும். அதனால் வரக்கூடியதான் இது. சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் ஒரு போர்டு ஒர்க் பண்ணுறேன், அதுவும் சக்ஸஸ் ஆனதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மொரால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.